சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு சார் வணக்கம். நான் ஏதாவது ஒரு கேப் கிடைச்சி அடிச்சு விட்டுட்டே இருப்பேன், அவ்வளோதான். கேப் கிடைச்சு நான் பூந்துருவாரு. ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 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 இன்றைய சீட்டைகள். உடுமலை அருகே அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் எஸ்எஸ்ஐயை வெட்டி கொண்டவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை. ஆமா, இவங்கெல்லாம் சுட்டு கொல்ல வேண்டியதுதான். ஆனா அவங்க உண்மையான குற்றவாளிகளான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஒண்ணுதான் நமக்கு டவுட். மற்றபடி குற்றம் அவர் செஞ்சிருந்தாருன்னா கொல்றதுல தப்பே இல்லை. அதாவது அப்போ எஸ்ஐய கொண்டா மட்டும் என்கவுண்டர், மனுஷனை கொண்டா என்கவுண்டர் கிடையாது. அப்படி இல்லை. கண்டிப்பா இந்த போலீஸ் மேல கை வைக்கிறோன்னு கண்டிப்பா ஒரு தண்டனை இருக்கதான் செய்யணும். அப்போ இந்த அஜித்குமார் ஒருத்தர் போலீஸ்காரங்க 5 பேர் சேர்ந்து கொண்டாங்களா, அந்த 5 பேர் சுட்டு கொள்வாங்களா, அதுக்கும் தூக்கில் போட்டு கொள்வாங்களா அப்படின்னு. அதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். போலீஸ்காரங்க பண்ணா தவறு தான், தவறு இல்லைன்னு கிடையாது. ஆனா போலீஸ்காரன் மேல கை வச்சா எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா உலகத்துல நம்ம வாழவே முடியாது. நல்லா தெரிஞ்சு ஊர்ல நம்ம வாழவே முடியாது. காவல்துறை இருக்க ஒரே காரணத்தினாலதான் நம்ம ஒழுங்கா வாழ முடியுது. அதனால காவல்துறையில தவறு செஞ்சா கண்டிப்பா அதுக்கு தண்டனை உண்டு. காவல்துறையினர் தாக்கியாச்சுன்னா அதுக்கும் தண்டனை உண்டுங்கிறத உடனே காமிக்கணும். சரி, இப்ப காவல்துறை ஒருத்தனை கொண்டிருக்காங்களா, அதுக்கு என்ன வழி சொல்லுவாங்க? அதுக்குதான் நடந்துட்டு இருக்க. எங்க அதுக்குள்ள தண்டனையை கொடுத்தாச்சு. எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காவல்துறைக்கு போனா உயிர், மத்தவனுக்கு போனா மயிர். அதெல்லாம் டூ மச் ஐயா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு நாள் போலீஸ்காரன் இல்லாம நீங்க வாழ்ந்து பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். வரலாறு பண்பாடு முக்கியத்துவம் வாய்ந்த நூலகமானது தஞ்சை சரஸ்வதி மகால். அது எப்படி சரஸ்வதி மகால் கோயில் இல்ல? அது மகால் தான் போடு. மகால் தான். மண்டபமா இருக்கு. மகால்லாம் மண்டபம். மண்டபம் தான். ஆமா, அது அரசாங்கம் சொந்தமானதா? ஹிந்துக்கள் சொந்தமானதா தான் இருக்கும். இல்ல கோயில் இப்போ ஒண்ணும் இல்ல. எங்க ஊர்ல இருக்க மண்டபம் கோயிலுக்கு சொந்தம். ஒருவேளை அந்த கோயில் கவர்மெண்ட் கோயிலா இருந்தா அந்த மண்டபம் கோயில் மண்டபம் அங்க கவர்மெண்ட் எடுத்து நூலகம் ஆக்கிடுவோம். இல்ல அது ஏற்கனவே நூலகம் தான். சாரி ஏற்கனவே நூலகம் தான். இப்ப வரலாற்று நூலகமா மாற்றிருக்காங்க. ரைட். ஓகே. வரலாற்று பண்பாட்டு முக்கியம். ஓ சும்மா இருங்க, வியாபாரம் 1 நிமிஷம் ஒழுங்க. அப்படிங்க சும்மா சண்டை போட்டுருக்கீங்க. சரி, குலசேகரம் அருகே உள்ளர் கட்டடத்தில் தீ விபத்து. 10 லட்சம் ரப்பர் ஷீட்டுகள் எரிந்து உலர் கூடத்தில். உள்ளர் காயக்கிற இடம். நீங்க ஏதாவது 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. இந்தியாவுக்கு 50% வந்து வரி போட்டாங்கல்ல. ஆமா. தமிழக தொழில்துறையில் 1.25 லட்சம் கோடி ஏற்றுமதி பாதிக்கும். ஜவுளி, நகை, மோட்டார் இயந்திர உற்பத்தியாளர் கவலை. கோர்ட்டு அங்குள்ள கோர்ட்டு இது செல்லுபடி ஆகுதுன்னு போட்டாங்களாமே. எங்களுக்கு கோர்ட்டு அமெரிக்க கோர்ட்டு எங்க செல்லுபடி ஆகாதுன்னு போட்டு நம்ம அறிவித்துட்டு போட்டுருக்காங்க பாருங்க. இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கு மட்டும்தான் 50% வரையும். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு 5 மணிக்கு அப்படியே காலை எழுப்பிட்டேன். அப்போ நியூஸ் அப்படி பண்ணிட்டு இருக்கும் பார்த்தா கோர்ட் வந்து இடைக்கால தடை. ஒரு முக்கியமான செய்தி இதை நான் சொல்லி ஆகணும். மாதத்தின் முதல் நாள் டாஸ்மாக் விடுமுறை. பெண்கள் ஓட்டுகளை கவர திமுக முடியும். என்னத்துக்கு முந்தின நாளே வாங்கி வைப்பாருங்க. அதுதான் நடக்கும். இல்லைன்னா பிளாக்ல வாங்கி குடிப்பாங்க. இல்ல இது வந்து விற்பனையை குறைக்கல, விற்பனை அதிகப்படுத்த. இது குடிமக்கள்கிட்ட இருந்து பணம் விடுங்கிற வேலை. கழிவு நீரை வடிகாலில் விட்ட தனியார் பள்ளிக்கு 10,000 அபராதம். குளுத்துறையில மனைவி போலீசில் தொடர்ந்து புகார் அளித்ததால் மாஜி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவின் உறவினர் தற்கொலை. சும்மா ஒரு பொம்பளை போய் புகார் கொடுக்க மாட்டாங்களா? ஆமா, கண்டிப்பா. ராஜஸ்தான்ல பைக்கில் விரட்டி சென்று 25 நாய்கள் சுட்டுக்கொலை. அது நம்ம ஊர்ல எல்லாம் பைக்கை நாய் துரத்தும், அங்க பைக்ல போய் நாயை துவச்சிருக்காங்க. மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் தாயுமானவன் திட்டம் 12ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கொட்டாரக்கரை அருகே வேன் மோதி 2 பெண்கள் பலி. கொச்சியில் மெட்ரோ பாலத்தில் இருந்து குதித்து வாலிபர் தற்கொலை. சின்னமுட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தம். தூண்டில் வளைவை நீட்டிக்க கோரி போராட்டம். இனி 9ஆம் கிளாஸ் வந்து +2 படிக்கிற மாணவர்களுக்கு இமெயில் ஐடி வச்சுக்கலாமா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வித்துறை உத்தரவு. தந்தை கொலைக்கு 12 ஆளுக்கு பழி தீர்த்த கல்லூரி மாணவன் பரபரப்பு சம்பவம் சென்னையில் நடந்திருக்கு. 17 வருஷம் அது ஊறிட்டே இருந்திருக்கு. ஊறி வெடிச்சிட்டு. சிறுவர்களை பாதுகாக்க பாலியல் சம்மத வயதை 18க்கு கீழ் குறைக்க முடியாது. 18 வயசே கொஞ்சம் கம்மி தான் தோணுது. ஏன்னா அதுக்கு மேல குறைச்சாச்சுன்னா தவறுகள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. மலேசியாவில் வேலை வாங்கி தருவதாக ஆசிரியரிடம் ரூபாய் 1.5 லட்சம் மோசடி. 4 பேர் மீது போலீஸ் புகார். இங்க 2.5 லட்சம் போட்டிருக்கு. இங்க 1.5 லட்சம் போட்டிருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக். சமீபத்துல 2 நாளா வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி, ஒரு தங்க கொலுசு ஒண்ணு காணல, கோட்டர் போலீஸ் இருக்கு வந்து வாங்கிடுங்க அப்படின்ட்டு. எனக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல 2 நாளா வந்துட்டே இருந்து. ஒரு ஆசிரியருக்கு கொலுசு தான் அது. 2 காலேஜ் பிள்ளைங்க தான் எடுத்து கொண்டு கொடுத்துருக்கு. அந்த ஆசிரியருக்கு நேத்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, எல்லா குரூப்லயும் வந்துச்சு. எறும்புக்காட்டை சேர்ந்த ஒரு ஆசிரியர். இதை கொடுமை என்னன்னா அவங்க நேற்று வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு இது பல குரூப்புகள்லாம் திருப்பி வந்துட்டு அப்படிதான். ஒரு சின்ன பிள்ளைய காணோம்னு சொல்லிட்டு அது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். எவனோ எடுத்து என்ன பண்ணா அப்படியே நைட் 6:30 போதையில் எடுத்து ஏதோ குரூப்பை போட்டு விட்டான். அதை ஒரு கால் போதையில இருந்து வேற ஒருத்தன் ஃபார்வர்ட் பண்ணி வரிசையா அது வருதுன்னா நான் எதாச்சும் பார்த்தா இது நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது.
அது இதுல கூட பாத்துருந்தேன். ஸ்கூலுக்கு ஒத்தி போக முடியலையா போனா அப்படி சொல்லி வீட்டுல விட்டுறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஆமா வீட்டுக்கு வா உன்னை காரணம் வந்திருக்கு. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில்ல எல்லா அறையும் திறந்துட்டாங்க. ஒரு அந்த மெயினான ஒரு பி அறை இருக்குல்ல, ரகசிய அறை, அது திறக்கப்படுமா அப்படின்னு குழுவுல வந்து அவங்க கோயில் நிர்வாக குழுவுல ஒரு ஆலோசனை நடத்திருக்காங்க. அது திறந்தாங்கன்னா உலகத்துல பெரிய பணக்காரனாடு நம்ம நாடு ஆயிடுங்கிற அளவுக்கு தங்க புதையல் இருக்கிறதா சொல்றாங்க. அது திறக்கலாமா வேணாமான்னு அங்க ஒரு கமிட்டி வச்சு நடக்குது. பாப்போம். திறந்தாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல பணம் போடுவாங்க. இல்ல வரியெல்லாம் குறைச்சிருவாங்களா? பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கே போடுவாங்க தனியா. கேரளாவில் முறையாக பணிக்கு வராத 135 அரசு டாக்டர்கள் டிஸ்மிஸ். பாருங்க, 135 பேர் கேரளாவே வேலைக்கு போகல, ஒழுங்கா போகல. பெண்ணிடம் சில்மிசம், கொத்தனார் மீது வழக்கு. தூத்துக்குடியா? இல்ல தக்கலையா? தூத்துக்குடினா கொத்தனார்னா தூத்துக்குடி. குலசேகரம் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் அதிமுக பிரமுகர் சாவு. காஷ்மீருக்கு அனுப்புவதாக கூறி 17 பேரிடம் 12 லட்சம் மோசடி. இந்த டூர் போறவங்கலாம் கொஞ்சம் உஷாரா இருங்கய்யா. ஐயோ பாவம், என்னாச்சு? ஆந்திரா மதுபான ஊழலில் தம்மண்ணாவும் சிக்கிறாராம். இந்த அம்மாவுக்கும் பங்கு போயிருக்குமோ? ஆமா, நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன். அதான் ஏதோ படினா வந்தா தம்மண்ணாக்கு ஏதாவது ஒண்ணா அவன் நடுவர் ஷாக் ஆயிடுறாரு. நான் இப்ப என்ன கேட்கறேன், மதுபான ஊழல் ஓகே, இந்த போட்டோ தேவையா அதுக்கு? ஐயா அது அவளோட அது உங்களுக்கு என்ன வச்சு, நீங்க நல்ல ஒரு சாரி வாங்கி கொடுங்கப்ப, ஒரு 10,000 எடுத்து ஒரு சாரி வாங்கி கொடுங்க, உடுக்க மாட்டேன்னு சொல்லுவா. இங்க கொடுப்பா, என்னை கூட்டிட்டு வந்தா ஓட்டு வாங்கி கொடுங்க, உடுக்காதா பாப்பா. சரி, ஓட்டுகளை திருட பாஜக தேர்தல் கமிஷன் கூட்டு, ஆதாரத்துடன் காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றச்சாட்டு. பெண்ணை கொன்று உடலை துண்டாக்கி பல இடங்களில் வீசிய கொடூரம், தலையை தேடும் பணி தீவிரம். யாரு பண்ணது? போலீஸ் மந்திரியின் சொந்த ஊரில் அதிர்ச்சி சம்பவம். தூமகுரு அப்படித்தான் போட்டிருக்கா பாருங்க. தூமகுரு கர்நாடக, வெளிநாடு. ஆமா, கர்நாடகானாலே வெளிநாடு. இந்த பக்கம் காவல்கள் தாண்டிச்சுனாலே அது வெளிநாடு. பாஸ்போர்ட் வாங்கிட்டு தான் போனோம். தாளக்குடி அருகே அண்ணன் இறந்த துக்கத்தில் தொழிலாளி விஷம் குடித்து தற்கொலை. நம்ம தாளாக்குடியில இப்படியும் ஒரு பாசமான என் தம்பியும் ஒருத்தன் இருக்கான், எனக்கு எப்போ விசாரிக்கலான்னு. ஒருவேளை நீ செத்தா சாவான இருக்கும், செத்து பாரு. நல்ல கதை. தெரியாதுயா, ஒருத்தன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் மேல யார் யார் பாசம் காமிக்க தெரியாது. ஆமா, பட்டுன்னு ஒரு முடிவெடு, நாளைக்கே நம்ம ஒரு போஸ்ட் போட்டு விட்டுருவோம். அப்படி. நாகர்கோவிலில் பார்வையாளர்களை அசர வைக்கும் ஜம்போ சர்க்கஸ், பள்ளி மாணவர்களுக்கு சலுகை கட்டணம். ஆமா, ஜம்போ சர்க்கஸ் போட்டிருக்காங்க. டக்கு எல்லாரும் போங்க. ஆமா, ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மி பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாம். நீங்க பேப்பர் ஒளிச்சு வச்சு படிக்கிறதுக்கு உங்க வீடு அப்புறம் இது பேப்பர். நம்ம அஞ்சனத்துல ஒரு கடையில 1 கிலோக்கு 1 கிலோ துணி 999 ரூபா. என்ன துணி வேணும் எடுத்து இடம் போட்டுக்கலாம். ஆமா ஆமா, 1 கிலோ துணி. நேத்து இதை பணம் வாங்கிட்டு வந்து அங்க இருந்து. ஆமா, சைலண்டா பேப்பர் அடிக்கிற மாதிரி போயிட்டு போஸ்ட் பண்ணிக்க. ஒரு 1000 ரூபாய் நைஸ் கொடுத்து விட்டாங்க. 1 கிலோ துணி 1000 ரூபாய் 1 கிலோ துணி பங்கு. ஆமா, 1 கிலோ துணி எடுத்து நீங்க படிக்கும் போது நைஸா இது ஒரு பிட்டை மட்டும் போட்டு விட்டுருங்க. பாருங்களா, விளம்பரத்தை எப்படி நாசுக்க கொண்டு வந்து. ஆனா ஒரு மனுஷன் பேப்பர் இல்லாம கஷ்டப்பட்டிருக்காரு, பேப்பர் ஒளிச்சு வச்சு படிக்கிறாரு. நீங்க ஒவ்வொரு பேப்பரை கிழிச்சது வரைக்கும் போதும், நான் ஒரு பேப்பரை கிழிச்சுக்கிறேன். மணி 7:15 இருந்துட்டு போட்டு 7வது ஆரம்பது. நாகர்கோவில் கோட்டாரில் 1030 கிலோ பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல். விற்கிறத பிடிக்கிறத விட்டுட்டு அது எங்க தயார் பண்றாங்கன்னு பார்த்து அங்க போய் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த வியாபாரிகளாவது நஷ்டப்படாம இருப்பாங்க. பாவம், அதுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்காதுன்னு ஏதோ பண்ணுதுங்க. அதுவும் தவறு தான், இல்லைன்னு சொல்லல. ரத்த உறவை கடந்த பாசம் இன்னும் வாழ்கிறது. சமையல்கார பெண்ணின் பேத்திக்கு சொகுசு பங்களா. 11 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரெழுதி வைத்த இன்ஜினியர். இப்படியும் நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க. இங்க பாருங்க, ஞாபக மறதியில் அளவுக்கு அதிகமான மாத்திரை சாப்பிடக்கூடியவர் சாவு. 30% காடுகள் நிறைந்த குமரியில் வனக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் அமையுமா? வனம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு. சீனாவில் தொங்கு பாவம் மறந்து 5 பேர் பலி. 28 ஆண்டுகளுக்கு முன் மாயமானவர் பிணமாக மீட்பு. பாகிஸ்தானில். ஆமா, பனிப்பாறைக்குள் சிக்கி உயிரிழந்தார். அப்போ இன்னும் 28 வருஷமா உயிரோட இருந்துப்பாரா? இல்ல, பாடி அழுகாம இருந்திருக்கும், பாடி ஒன்று கட்டுவாம இருந்திருக்கும், ஐஸ்ல வச்ச மாதிரி இருந்திருக்கும். டாஸ்மாக் கடையில் ரசீது கேட்டதால் வாலிபர் மீது தாக்குதல். போனியா ஒரு கோட்டர் வாங்கினியா, சைட்ல இருந்தியா கப்புன்னு அடிச்சு போயிட்டே இருக்கணும். சும்மா போய் ரசீதை குடு, அதை குடு, வேண்டாத வேலை பார்த்த இப்படிதான் அடிப்பாங்க. இது நான் சொல்லல, இந்த அவங்க தரப்புல இருந்து. இந்த பொழப்புக்கு எல்லாம் சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ஆமா, எங்க தெருவுக்கு என்னைக்கு வருவியே? எங்க தெருவுக்கு என்னைக்கு வருவியே? பிச்சை எடுக்கா. பாய், நன்றி, வணக்கம்.